So, hello everyone, welcome to Shankar AIS Academy. I'm Sujit Rahul, the mentor for SSC and Railways. So, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம SSCயோட மோஸ்ட் அவைட்டட் நோட்டிஃபிகேஷன் தட் இஸ் த CGL கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் 2026 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு. அதை பத்தின ஒரு இன்டெப்தான ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம் நம்ம. So, let's get started. நம்மளோட சங்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும்ப்பா. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேப் உங்களுக்கு இருக்கும். இந்த டேப் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு A to Z அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வேற எங்கேயுமே தேடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அகாடமியோட பேஜ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைச்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம SSC CGL நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் மெயின் திங்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் கொடுத்துருப்போம். இல்லை உங்களுக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் போனால் அதுக்கும் நாங்கள் கீழே லிங்க் கொடுத்துருப்போம். ஃபார் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போகணும் கூட அவசியம் கிடையாது. இங்கேருந்து டேரெக்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது வந்து உங்களுக்கு லான்ச் ஆகிடும். ஸோ எஸ், எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ CGL நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு கேட்டிருந்தீங்க. எஸ், இட் ஹஸ் கம். ஸோ என்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 21/5/2026 ஆரம்பிக்குது. ஸோ டில் 22/6/2026 விச் மீன்ஸ் May 21 உங்களுக்கு June 22 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ண டைம் இருக்குப்பா உங்களா. ஸோ நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்றது தான், லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ முன்னாடியே ப்ரியாராகவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. முடிஞ்சா ரைட் ஃப்ரம் ஒரு 22 ஆகுதுங்களா, ஒரு 25th நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க, அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஸோ டோன்ட் வெயிட் டில் த நெக்ஸ்ட் மந்த் ஓகேங்களா. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அது நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்காதுப்பா. ஸோ SSC அது மாதிரி தான் இந்த வருஷம் வச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான டேட்ஸ் தான் பார்த்துருவோம் நம்ம. ஸோ எப்போ சார் அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 21 மேலேருந்து 22 ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் த ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஜூன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ சார் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் டு செப்டம்பர். ஸோ என்னோட கெஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 15th மேலே ஆகஸ்ட் 20th மேலே நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த எக்ஸாம்ஸ் டேட் ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். நமக்கு ஸ்லாட் புக்கிங் பண்ணுறதுக்கும் டைம் நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் ஸ்லாட் புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் டயர் 1 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் டு செப்டம்பர் நடக்குது. நெக்ஸ்ட் டயர் 2 எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் நடக்குது. ஸோ விச் மீன்ஸ் யூ ஹேவ் 2 months ஆஃப் டைம் ஃபார் யூ டு ப்ரிப்பேர் திஸ் டயர் 2. ஸோ 2 month உங்களுக்கு டைம் இருக்குப்பா சரிங்களா. ஸோ நீங்கள் நீட்டாக அழகாக ப்ரிப்பேர் பண்ணீங்க, இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ டு ப்ரிப்பேர் செப்பரேட்லி ஃபார் டயர் 2 ஓகேங்களா. ஸோ டயர் 1 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்குது. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் உங்களுக்கு நடத்திடுவாங்க. ஸோ SSC எஸ் இந்த வாட்டி வந்து டிலே ஆகும், போஸ்ட்போன் ஆகும்னு சொல்லிட்டு மென்டாலிட்டியில் இருக்காதீங்க. இப்போத்தே ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போத்தே விகரஸாக டெய்லி ஒரு 4 hours to 6 hours நீங்கள் உட்காந்தீங்க, டெடிகேட்டடாக உட்காந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு மேக் இட் அவுட் ஓகேங்களா. ஸோ எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரோட போஸ்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து ஒரு நல்ல வேகன்சிஸ் தான். ஸோ எல்லாமே எதிர்பார்த்த ஒரு வேகன்சிஸ் தான். 12,000 + வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் 12,000 + வந்துருக்குது ஓகேங்களா. ஸோ 12,250 எக்ஸாக்ட்லி சொல்ல போனா. ஸோ அதில் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குதுங்களாப்பா. ஸோ சென்ட்ரல் CBIல உங்களுக்கு வந்து குரூப் E கேடரில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த CGL எக்ஸாம்ஸ்னா எந்தெந்த போஸ்டிங் சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் தான் இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ CGL நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ குரூப் B வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ UPSCக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு ஜாப் கேடர் உள்ள போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSC CGL தான்ப்பா சரிங்களா. ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிட்டே வாங்குறீங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேஜரான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படி ஒன்று நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் கம்ஸ் ஏஜ் லிமிட் ஓகேங்களா. ஸோ 18 to 27 ஏஜ்குள்ள இருக்கணும் உங்களுக்கு. 18 to 27 ஏஜ்குள்ள இருக்கணும் நீங்கள். ஸோ ஒரு சில கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ SC STs சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் பீப்புளாக இருந்தால் உங்களுக்கு 3 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். விச் மீன்ஸ் 27லேருந்து 3 years அந்த கேட்டகரிக்கு. ஸோ இப்போ SC ST கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 27லேருந்து +5 years. ஸோ 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ SC ST கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் 27+ இதெல்லாமே உங்களுக்கு வரும் சரிங்களா. ஸோ OBC கேண்டிடேட் இருந்தீங்கன்னா +3 years ஓகேங்களா. நெக்ஸ்ட் PWD ஓகேங்களா. ஸோ PWBD கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 years இருக்கும். நெக்ஸ்ட் அதுலேயே வந்து OBC இருக்கும், SC ST கேண்டிடேட்ஸ் கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த military service rendered from the actual age as of 1/8/2026. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணலாம். பட் ப்ரொவைடட் உங்களுக்கு
இந்த 1/8/2026 வந்து உங்களுக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கும்ப்பா. உங்களோட சிஜிபிஏ எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் மார்க் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து வந்திருக்கணும் உங்கள் கையில். இல்லை உங்களுக்கு இப்போயே தெரியும், உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் சரிங்களா. ஸோ ஏஏஓன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், ஜேஎஸ்ஓ ஒரு போஸ்ட் இருக்கும் சரிங்களா. அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம என்னென்னு ஒன்று நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க சரிங்களா. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா. ஒன்றும் இல்லை, ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பா மஸ்ட் மேண்டட்டரியான ஒரு இது ஓகேங்களா. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இது இருந்தா உங்களுக்கு ஓகே ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட். நீங்க போஸ்டிங் வாங்கிட்டு அங்கே போய் சேரும் போது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்டா இருக்கும். நீங்க இந்த டிசைர் குவாலிஃபிகேஷன் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த டிசைர் குவாலிஃபிகேஷன் இது இல்லை சார், எனக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து டிக் மார்க் வந்துச்சு எனக்கு அப்படின்னா, யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம் ஆல்சோ, யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே சொல்றாங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, அதாவது எனி ஒன் டிகிரி இருந்தால் போதும். நீங்க அப்ளை பண்ணும்போதே கேட்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஏஏஓ போஸ்ட் சென்ட்ரல் கேடர்ல அப்ளை பண்ண இஷ்டமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நீங்க எஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் அதோட குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் ஏஏஓக்கு இருக்கும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷனா இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் ஓகேங்களா. அப்புறம் ஏஏஓ கேண்டிடேட்ஸ் நல்லா இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்க. நீங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அங்கே போய் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க உங்களுக்கு. ஸோ சபார்டினேட் ஆடிட்னா அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதை வந்து நீங்க கிளியர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மேக் நோட் ஆஃப் இட். ஸோ லெத்தர்ஜிக்கா விட்டுறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஏஏஓட ஸ்டேட் கேடர் சேம் திங் தான் ஓகேங்களா. பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஸ்டேட் கேடர்னு வரும்போது உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து தமிழ்நாடு கேடர்ல இருக்கேன், நான் வந்து தமிழ்நாட்டில் போஸ்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க தனியா ஓகேங்களா. ஸோ நான் வந்து கேரளாவில் அப்ளை பண்ணுறேன், எனக்கு மலையாளம் எழுத படிக்க கற்றுருக்கணும், ஸோ அது தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்தந்த ஸ்டேட்கான ஒரு லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும், அதோட டெஸ்ட் வைப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை நீங்க ட்ராக் பண்ணிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது எப்போ சார் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டேட் கேடருக்கு அப்ளை பண்ணும்போது தான் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கேடர்னா அது கிடையாது, ஸ்டேட் கேடருக்கு மட்டும் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏஏஓட ஸ்டேட் கேடர் தான். ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் கம்ஸ் ஜேஎஸ்ஓ. ஸோ ஜேஎஸ்ஓ சேம் தான்ப்பா, பட் இன்னொன்று என்ன ஒரு மார்க் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வேணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 60% ஆஃப் மார்க்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கணும். எப்போனா 12th உங்களோட 12th மார்க்கோட மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு 60%க்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஆர் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி ஒன் சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட். நீங்க படிச்ச அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல அந்த செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாவே இருக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா. இந்த ரெண்டு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஜேஎஸ்ஓ போஸ்ட்டும் நீங்க எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர் திஸ் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இருந்தால் மட்டுமே போதும், இல்லை இது இருந்தால் மட்டுமே போதும் ஓகேங்களா. ஏன்னா ஆர் தான் கொடுத்துருக்காங்க அவங்க, ஸோ ஆண்ட்னு கொடுக்கல சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், அது வந்து கிரேட் வந்து இது தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிச்சுக்கணும், எல்லாருமே எழுத முடியாது ஓகேங்களா. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்ட்ரீம்ல நீங்க உங்களோட டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். இது இல்லாம மற்ற எல்லாமே சிபிஐ இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸா இருக்கட்டும், நார்கோட்டிக்ஸா இருக்கட்டும், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரா இருக்கட்டும், நிறைய போஸ்ட் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீ அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு தேவை ஒரே ஒரு டிகிரி தான்ப்பா. ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும். அண்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம், பட் ப்ரொவைடட் அந்த எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 1/8/2026 நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் யூ ஷுட் கெட் த ஃபைனல் மார்க் ஷீட் இன் யோர் ஹேண்ட் பிஃபோர் திஸ் டேட் ஓகேங்களா. இந்த மார்க் ஷீட் வந்து சிஜிபி என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த சிஜிபி நீங்க கரெக்டாக கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ். ஸோ எல்லாருமே இந்த வருஷம் ஒரு ஒரு ரூமர்ஸ் நிறைய கிளம்பிட்டு இருந்துச்சு, நிறைய ஒரு பதட்டம் இருந்துச்சு நிறைய பேருக்கு. என்ன சார் இந்த பதட்டம் அப்படின்னா இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இந்த வருஷம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எஸ்எஸ்சி வந்து ஒரு இதாக அனௌன்ஸ் பண்ணும்போது செலக்ஷன் போஸ்ட்லேருந்து அவங்க என்ன சொல்றாங்க, செக்ஷனல் டைம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே கெஸ் பண்ணதான் நம்ம சிஜிஎலுக்குமே செக்ஷனல் டைம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு செக்ஷனல் டைம் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன சார் செக்ஷனல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 செக்ஷன்ஸ் இருக்குங்களா. ஸோ 4 செக்ஷனுக்கும் மொத்தமாக சேர்த்து 1 hour சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கும் 15 minutes அவங்க அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க வித் செக்ஷனல் டைமிங் ஆஃப் 15 minutes ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு சப்ஜெக்ட்க்கும் 15 minutes அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்க 15 minutesக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு செகண்ட் ஆனால் கூட நெக்ஸ்ட் செக்ஷன் ஷிஃப்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்ப்யூட்டர் ஷிஃப்ட் ஆயிடும். நீங்க சீக்கிரமே முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க நெக்ஸ்ட் செக்ஷன் ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்க 15 minutes முடிகிற வரைக்கும் நீங்க உட்கார்ந்தா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த செக்ஷனல் டைமிங். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் விச் மீன்ஸ் ரீசனிங் வந்து 25 questions 50 marks 15 minutes. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜிஎஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 25 questions இருக்கும் 50 marks. தென் மேக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 questions இருக்கும் அதுவும் 50 marks உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலா இங்கிலீஷ் இதுவும் 25 questions and 50 marks. ஸோ ஈச் கேரிஸ் 15 minutes. ஓகேங்களா. ஸோ இந்த 15 minutesல எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்க வந்து அடிக்க போறீங்கன்றத நம்ம இன்ஸ்டியூட் வீடியோஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்க. அதுலேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் வீடியோஸ் ப்ளஸ் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே நாங்கள் போடுவோம். ஸோ அதுவே ஃபாலோ பண்ணீங்க. ஸோ டயர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 marks எழுதுவீங்க. ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் லைக் எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக வந்து 150+ நீங்கள் டார்கெட் வச்சுருக்கோங்களா. ஸோ மார்க் வந்து 150+ நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற டார்கெட்ல மோட்டிவ்ல படிங்க. ஸோ எந்த கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் சரி நீங்கள் 150 marks மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டயர் 2 போகிறது உறுதி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குப்பா. ஸோ 0.5 marks will be deducted. ஸோ ஒரு தப்பான கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 mark வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ ஃபார் ஈச் கரெக்ட் கொஸ்டின் யூ கெட் 2 marks. ஃபார் ஈச் ராங் கொஸ்டின்ஸ் யூ வில் பி கெட்டிங் 0.5 of minus marks. சரிங்களா. ஸோ டயர் 1 முடிஞ்சிச்சு சார். இப்போ டயர் 2 வந்து டிசம்பர் மாதம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் டயர் 2லையுமே அதே தான் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ டயர் 2லையுமே உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி நியூ டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ ரிப்பீட்டர்ஸ்மே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டர்ஸ் யாரும் மென்ஷன் பண்ணுறேன்னா எல்லா வருஷமும் டயர் 1 கிளியர் பண்ணிடுவாங்க. டயர் 2 போகிறவங்களுக்குமே இது ஒன் ஆஃப் த சேலஞ்சிங் டாஸ்காக தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டயர் 2 ஓவராலாக நான் சொல்லி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ மொத்தம் செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்கும். ஸோ செக்ஷன் 1 வந்து உங்களுக்கு 2 பேப்பர்ஸ் இருக்கும். செக்ஷன் 2 உங்களுக்கு 2 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் லஞ்ச் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா. ஸோ இதில் செக்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர்ஸ் இருக்கும் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து மேக்ஸ் தென் ரீசனிங். ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 questions உங்களுக்கு. பட் ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 3 marks. ஸோ செக்ஷன் 1 மட்டுமே நீங்கள் கிட்டத்தட்ட 180 marks எழுதுவீங்க. ஸோ 180 marks நீங்கள் வந்து செக்ஷன் 1 நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த செக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் தான் அவங்க அலோகேட் பண்ணிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 30 minutes அண்ட் ரீசனிங் அலோகேட் பண்ணிக்கிற டைம் 30 minutes. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்ஸுமே இந்த 2 பேப்பர்ஸுமே அவங்க அலோகேட் பண்ணிக்கிற டைம் ஈச் செக்ஷனுக்கு 30 minutes half an hour அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் 2. பேப்பர் 2 தான் வந்து கேம் சேஞ்சிங் பேப்பராக இருக்கும் எப்பவுமே. வை பிகாஸ் இதில் வெயிட்டேஜ் உங்களுக்கு அதிகம். ஓகேங்களா. ஸோ போனது வந்து 180 marks நம்ம எழுதிருப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 marks நீங்க எழுதிருப்பீங்க. சரிங்களா. ஸோ இந்த பேப்பர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜிஎஸ் ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 questions. ஸோ 45 questions அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 marks இருக்கும். நெக்ஸ்ட் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 questions அதுவும் ஈச் கேரிஸ் 3 marks. ஸோ டோட்டலாக 70 questions எழுதுவீங்க. 3 marksனா 210 marks. ஸோ செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை வெயிட்டேஜான பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா. அண்ட் இதுக்குமே செக்ஷனல் டைமிங் இருக்குது. அந்த செக்ஷனல் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து தேவ் கிவன் யூ 40 minutes. ஓகேங்களா. வேறஸ் இன் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 minutes கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசனபிள் டைமிங். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ்க்கு 40 minutes கட்டாயம் தேவைப்படும். ஓகேங்களா. ஏன்னா ஆர்சிஸ் இருக்கும், கிராஸ் டெஸ்ட் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து 40 minutes வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு எது சேலஞ்சிங்காக அப்படின்னா மேத்ஸ்ல வந்து 30 minutes கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் அது கொண்டு வந்துடலாம் நம்ம. ஸோ இங்கிலீஷ் வந்து 45 questions இருக்கும், 40 minutes கொடுத்துருக்காங்க. தென் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 questions அதுக்கு 20 minutes கொடுத்துருக்காங்க. ரைட். கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட். ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்த ஒரு செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டராக இருந்துச்சு. வை பிகாஸ் இதில் வந்து ரொம்ப லீனியராக தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் பேப்பர் இப்போ முடிஞ்ச சிஜியோட பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 2 times இது டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் டயர் 1 முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்போது நீங்கள் டயர் 2க்கு எப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போவே நீங்கள் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டருக்கான பேசிக்ஸ் என்னது, ஸோ அதுலேருந்து ஒரு இன்டெப்தான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் என்னன்னா 20 questions கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 3 marks. ஸோ 60 marksக்கு நீங்கள் எழுதுவீங்க. அதுக்குமே வந்து 20 minutes செக்ஷன் டைமிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் மார்னிங் செஷனை முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
செஷன் 2 15 மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட். ஸோ டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா கேண்டிடேட்ஸுமே நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஆல் த போஸ்ட் எல்லா போஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டைப்பிங் டெஸ்ட் பா. ஸோ இது நான் முடிக்கிறதுக்கு நான் அது தனியாக சர்டிஃபிகேஷன் நான் முடிச்சிருக்கணுமா, ஒரு போஸ்ட் இன்ஸ்டியூட்ல போய் 6 மந்த்ஸ் நான் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணுமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்கள் ஒரு எக்ஸாம்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் நம்ம நார்மல் மவுஸ் கீபோர்டு இருக்கு பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் கீபோர்டு இருக்குல்ல, அதை நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது பண்ணாலே போதும்ப்பா. ஓகேங்களா? தென் பேப்பர் 2 இது வந்து யாருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஓ ஜேஎஸ்ஓ அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஜேஎஸ்ஓ கேண்டிடேட்டுக்கு நீங்கள் இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பேப்பர் நீங்கள் எழுதுவீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்னு சொல்லிட்டு. அது வந்து 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 2 மார்க்ஸ் விச் இஸ் 200 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? இதுக்கு எவ்வளோ சார் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours டைமிங். ஸோ ஸ்கிரைப் யூஸ் பண்ணி எழுதுறவங்களுக்கு 2 hours and 40 minutes டைம் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைனலா ஜெனரல் ஸ்டடீஸ், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இதுவும் தனியாக பேப்பர் எழுதுவாங்க. ஸோ ஃபார் ஆல் த அதர் போஸ்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ அது வந்து 200 மார்க்ஸ் இருக்கும். 2 hours நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இதுதான் உங்களோட டயர் 2க்கான ஒரு பேட்டர்னாக இருக்க போகுது. அண்ட் எல்லாருமே வந்து டயர் 1 டயர் 2 வந்து எப்படி இது எல்லாமே ஓகே சார், செக்ஷனல் கட் ஆஃப்னு இருக்கு, அது மாதிரி நிறைய பேர் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து பேசும் பொருளாக மாறிடுச்சு. இது ஆக்சுவலாக எல்லா வருஷம் நோட்டிஃபிகேஷனையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இட் வில் பி மேண்டேட்டரி ஃபார் கேண்டிடேட்ஸ் டு குவாலிஃபை ஆல் த செக்ஷன் ஆஃப் பேப்பர் 1 செப்பரேட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் செக்ஷனல் கட் ஆஃப் மாதிரி தான் இது. ஓகேங்களா? அதுக்காக நீ பயப்படலாம் வேண்டாம், செக்ஷனல் கட் ஆஃப் வந்துருச்சு அப்படிலாம் இல்லை. நம்ம எப்பயுமே மார்க் எடுக்க போகிறது செக்ஷனல் கட் ஆஃபோட அதிகமாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம அந்த அளவு தான் தரமாக ரெடியாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்கணும். இதுக்கு தனியாக நீங்கள் கன்சர்ன் பண்ண வேணாம் நான் சொல்ல வரேன். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்க, மார்க் தனால் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் உங்களுக்கு. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சிலபஸ்ப்பா. ஸோ நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் என்ன சார் படிக்கணும், நான் எங்கேருந்து படிக்கணும், இது எந்தெந்த டாபிக்ஸ் நான் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக அழகாக கொடுத்துருவாங்கப்பா. ஸோ இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லா செக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ். ஸோ நாலுக்குமே வந்து டயர் 1க்கு என்னென்ன சிலபஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ டயர் 2 இண்டிகேட்டிவ் சிலபஸும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே என்னது ப்ரிசைஸாக இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் கேட்டால் கொஞ்சம் ப்ரிசைஸாக கொடுத்துருக்காங்க நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக ஒரு ஹெட்டிங்காக போட்டு எப்படி நூக்கணக்கான கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் டயர் 2க்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு கோ த்ரூ பண்ணிருங்க. நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் உங்கள் செக்லிஸ்ட்டில் இருக்கா, நீங்கள் கவர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. நீங்கள் இந்த சிலபஸை நீங்கள் முடிக்க டிக் மார்க் போட்டே நீங்கள் வாங்க. ஓகேங்களா? ஸோ டயர் 2 2 மாதம் டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நீங்கள் இதை நீங்கள் டிக் மார்க் போட்டு அப்படியே வந்தீங்களே உங்களுக்கு போதும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு மேஜரான ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட்ல ஒரு சென்டென்ஸ்ல பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, செப்பரேட்டா செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பேசிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ வேற எதுவுமே கிடையாது. ஸோ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லா வருஷம் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தா இருக்கும்ப்பா. ஸோ இந்த வருஷம் தான் நிறைய பேர் அந்த சென்டென்ஸ் கொடுத்ததுனால நிறைய பேர் இந்த பேஜை வந்து ஒரு பெரிய விஷயமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லா வருஷமும் கொடுக்குறது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி வந்து மினிமம் 30% எடுத்துக்கணும். அண்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்தீங்கன்னா இங்கே 25% எடுத்துக்கணும். அண்ட் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் விச் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கேண்டிடேட்ஸ் யாராச்சும் மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் 20% ஆஃப் மார்க்ஸ் வந்து மினிமமாக எடுத்துக்கணும் நீங்கள். ஓகேங்களா? இதை விட அதிகமாக தான் நம்ம எடுக்க போகிறோம் எல்லா செக்ஷனுமே. ஸோ அது வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ விச் மீன் செக்ஷனல் கட் ஆஃப்ன்ற ஒரு கான்செப்ட் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கிட்ட இருக்குது. பட் இது இந்த வருஷம் செக்ஷனல் டைமிங் ஒன்று கொண்டு வந்தனால இந்த செக்ஷனல் கட் ஆஃபே சேர்த்து ஒரு பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ நிறைய சோர்ஸஸ் நீங்கள் நம்ப வேண்டாம். ஓகேங்களா? நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறாங்க, அது என்ன இருக்குதோ அதே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக படித்தோம் அப்படின்னா யூ கேன் மேக் இட் அவுட் ஃபார் ஷுர். ஸோ மற்றபடி நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க எல்லாமே. ஸோ இம்பார்ட்டண்டான மேஜரான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை தாண்டி நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஹவு டு அப்ளை வீடியோஸ் இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளை அந்த ஃபார்மேட் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட்கான ஃபார்மேட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம் சென்டர்ஸ் எந்தெந்த சென்டர்ஸ்லாம் இருக்குது, ஸோ எந்தெந்த ஜோனில் எந்தெந்த சென்டர்ஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு கீழே இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க.